ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சுக்கிர பெயர்ச்சி. நம்ம சுக்கிர பெயர்ச்சியா இருக்கட்டும், இந்த கிரகங்களுடைய அடிப்படையில எல்லா கிரகத்தினுடைய அடிப்படையில எல்லா பெயர்ச்சியுமே நம்ம வரிசையா பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா ஆவணி மாசம் 8ஆம் தேதி தமிழுக்கு, ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படின்னா 24/8/2024 சனிக்கிழமை பின் இரவு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது சூரியோதயத்துல 48 நாளையோ 50 நாளையோ பக்கம் கழிச்சுதான் அவர் பெயர்ச்சி ஆகிறார். அவர் பெயர்ச்சி ஆகி அதாவது சிம்ம ராசியில இருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பெயர்ச்சி ஆகி 11/9/2024 9வது மாசம் 11ஆம் தேதி வரைக்குமே அவர் அங்கே இருக்கார். அவர் இருக்கிறதுனால என்ன பலன், கன்னி வீட்டுல அவருடைய தன்மை என்ன, அதனால இந்த 12 ராசிகளுக்கு மேசம் முதல் மீனம் வரை என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, மிதுன லக்கணத்துல பாத்தீங்க அப்படின்னா லக்கணம் விழுகுது. 2ல கடகத்துல பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வக்ரம் பெற்று இருக்காரு. சூரியன் ஆட்சி பலம் பெற்று அவருடைய சொந்த வீட்டிலே இருக்காரு. சுக்கிரன் கேது கன்னி வீட்டுல இருக்கு. சனி பகவான் வக்ரம் பெற்று கும்ப வீட்டுல இருக்காரு. ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னா மீன வீட்டுல இருக்காரு. செவ்வாய் குரு ரிஷப வீட்டுல இருக்கு. ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு வகையான பார்வை உண்டு. இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில சுக்கிர பகவானுக்கு 7ஆம் பார்வை மட்டுமே. சுக்கிரன் பெண் பாலினம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு பிடிச்ச நிறம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெண்மையான நிறம். அதுல இந்த 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்த்துருவோம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மீன ராசி இந்த காலபுருஷ தத்துவப்படி 12வது இடம் உங்களது. அது இந்த மீன ராசி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பெண் ராசி. இந்த மீன ராசியுடைய ராசிநாதன் குரு பகவான். அவர் உங்களுக்கு 3ஆம் இடத்துல பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா இந்த 3க்கும் உங்களுக்கு 8க்கும் உள்ள அதிபதி சுக்கிரன். அவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகி 7ஆம் இடத்துல நீசம் பெறார் கேதுவோட சேர்ந்து. இந்த மீன ராசியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா இந்த 7ஆம் இடம் என்பது கணவனுடைய ஸ்தானம், மனைவி ஸ்தானம். இது பாத்தீங்க அப்படின்னா சொல்லிக்குவோம் கலத்திரஸ்தானம் மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா. அப்ப இந்த 7ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான் அவருமே பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் இடத்துல வக்ரத்துல இருக்காரு. கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக தேவை எல்லா வகையிலையுமே. இந்த மாசம் விரயச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுடைய ராசிநாதன் பாத்தீங்க அப்படின்னா 3ல இருக்காரு, நல்ல நிலையில தான் இருக்காரு. இருந்தாலும் உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதியும் 7ல இருக்கக்கூடிய கிரகமுமே பாத்தீங்க அப்படின்னா சிறப்பு இல்லை. மனைவிங்கிற ஸ்தானத்திலையும் கணவன்கிற ஸ்தானத்திலையும் கொஞ்சம் கவனங்கள், பேச்சுவார்த்தைகள், நிதானத்துடன் பேச்சுவார்த்தைகளை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. இல்லை அப்படின்னா அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு விபரீதமான ஒரு முடிவுகளை எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் கூட வாய்ப்பு உண்டு. அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, வாய்ப்பு தான். அவருடைய விதி ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தாத்தான் அந்த நிலைக்கு போகும், இல்லை அப்படின்னா போகாது. ஏன்னா இப்ப 3ஆம் இடத்துல குரு பகவான் அந்த இடத்த பார்க்கிறார், 7ஆம் இடத்தை. அப்ப பார்க்கும் பொழுது குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்ப நல்லதா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்ல தோஷமான இடத்த கூட குரு பகவான் பார்க்கும் பொழுது பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் உண்டு. இது கண்டிப்பாக நடக்கும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மீன ராசி
மீன ராசியில ராகு அங்க இருக்கார். ராகு பகவான் வந்து சுக்கிரன் எல்லாமே 7ஆம் பார்வை அப்படிங்கிறது வருதா. இதுல வந்து இந்த விரயச்சனியே ஒன்னாலும் சுக்கிரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை பிறக்கும் போது விதி ஜாதகத்தில் நல்ல சூழ்நிலையில அமைய பெற்றால் அவருடைய வாழ்க்கை அந்திம காலம் வரைக்குமே செல்வ செழிப்போடு வாழ்வார். சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரராயிருவார். அப்ப சுக்கிரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல உள்ள ஒரு இன்பங்கள், ஆடம்பரமான வாழ்க்கை, பகட்டான வாழ்க்கைக்கு காரணமானவர் யாருன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் தான். அப்ப இவரை பொறுத்தளவுக்கு காம உணர்வுகள், ரசனை, அழகு, அழகிய பொருட்கள், இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் அவர் தான். அப்ப ஒரு கிரகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கிரகமே இருக்கு, அதுல இந்த ஒரு கிரகம் மட்டும் நம்ம இவ்வளவு காரகத்துவம் இவ்வளவு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அப்ப எல்லா கிரகத்துக்கும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அதை நினைச்சு பாருங்க. சங்கீதம், பொழுதுபோக்கு, பள்ளியறை சுகம், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான். சங்கீதம்னாக்க கலைத்துறை, சங்கீதம் அந்த பாட்டு பாடுறது வைக்கிறது எல்லாமே வந்து பாருங்க அதுல பெரிய ஆளாகிறது. ஒரு ஜாதகர் வந்து ஒரு நல்ல பாட்டு பாடுறாரு, ஸ்டாரா இருக்காரு, பெரிய லெவல்ல இருக்காரு, நல்ல ஒரு சம்பளம் கோடிக்கணக்கில் வாங்குறாரு, என்ன அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு, சந்திரன், சுக்கிரன் எல்லாமே வந்து பாருங்க நல்ல நிலையில இருக்கும். ஒரு கிரகங்களுடைய அமைப்புல நல்ல நிலையில இருக்குன்னா அவர் வந்து கடைசி காலம் வரைக்கும் செல்வ செழிப்போடு வாழாம என்ன பண்ண போறாரு, நல்லா தானே இருப்பாரு, எந்த விதமான குறைபாடுகள் இருக்காது. இடையில வரக்கூடியது தசாபுத்தி காலங்கள் மாறுறது வைக்கிறது இது வேணா மாறலாம். அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரனாகப்பட்டவருமே ராஜபோக வாழ்க்கை, அலங்காரமான மாளிகை, வசிப்பிடங்கள், வாகன யோகங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரல. கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம், ஸ்ரோனிதம், ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறப்புக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆணாக இருந்தா சுக்கிலம், பெண்ணாக இருந்தால் ஸ்ரோனிதம், ரெண்டுமே சரியா இல்லை அப்படின்னா குழந்தை பிறப்பு பாதிப்பு, இல்லறம்ங்கிறது பாதிப்பு. ஒரு குழந்தைய வந்து தத்தெடுத்து அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில சுக்கிரன் பாதிப்பா இருக்காரு, இதுதான் கணக்கு. அப்ப இதை பொறுத்தளவுக்கு என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுக்கிரன் பாதிப்படையுது அப்படின்னா பால்வினை நோய், நீரழிவு நோய், இந்த நீர் ஏதாவது குறைகள் இருக்கு, நீர் கட்டிகள் வர்றது, இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் காரகர் அவர் தான். சுக்கிரனுடைய நிலையை வச்சுதான் ஒரு மனைவிங்கிற ஒரு ஸ்தானம் வந்து நல்ல நிலையில வருதா கெட்ட நிலையில வருதா நம்ம யோசிக்கவே முடியும். அப்ப இந்த நிலையாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் நல்ல நிலையில இருக்கணும். அப்ப சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 குழந்தை, 5 குழந்தை, 3 குழந்தைன்னு இருக்கிறதுல கடைசி குழந்தையா பிறக்குது அப்படின்னா அது பரணி, பூரம், பூராடம் சுக்கிரனுடைய சாரத்துல பிறக்குது அப்படின்னா குட்டி சுக்கிரன், அது குடிய கெடுக்கும்னு சொல்லுவாங்க. பொன்பொருள் சேர்க்கை எல்லாமே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவருடைய நிலை என்ன நிலையில இருக்குங்கிறது தெரியாம சுக்கிரன் சுபஸ்தானத்துல இருக்கா அசுபஸ்தானத்துல இருக்காங்கிறது தெரியாம நம்ம சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம் அப்படின்னா அது தவறா போயிடும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும், இது கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரனாகப்பட்டவர் டைரக்டான ஒரு பார்வையும் உங்களுக்கு நீசம் பெற்று பார்க்கிறாரு, ராகுவும் இங்க இருக்காரு, கேது எல்லாம் வந்து இருக்கையில ஒரு சில குழப்படிகள் இருந்தாலும் நல்லது நடக்கவும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்குல்ல. உங்களுடைய அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 9ஆம் இடம், 9ஆம் இடத்தை பாக்குறாரு. 9 அப்படிங்கிறது சுபஸ்தானம். அந்த சுபஸ்தானத்தை வந்து பாக்கியஸ்தானமும் கூட பார்க்கையில எப்படி இருக்கும், கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பா வழியில் கிடைக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், பண சம்பந்தமான பிரச்சனைகள், அப்பாவினுடைய உடல்நிலைகள் எல்லாமே நல்ல முன்னேற்றம் அடைய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது நல்ல நிலையில இருந்தே நடத்துது. செவ்வாயோட சேர்ந்து குரு மங்கள யோகத்தோட பண்றாரு. அதுல எந்த விதமான குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரி, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 11ங்கிறது லாபஸ்தானம், இளைய தாரம், இந்த மாதிரி எல்லாம் குறிக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும், மறுமணம் ஆகாதவர்களுக்கு மறுமணங்கள் ஆகும், வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ஏற்படும், அதையும் தாண்டி ப்ரமோஷன், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைகள் எல்லாமே நல்லதா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு.
கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த குருவாகப்பட்டவர் உங்களுடைய 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் பார்வையிடுறதுனால நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சுக்கிர பயிற்சி நீசம் அடைஞ்சாலும் முதல் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம், அது வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம். குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிலையில இருந்து உங்களுடைய பார்வையிடுறதுனால நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் 12ல வந்து அவர் உங்களுக்காக விரயஸ்தானத்துல இருந்து வக்ரமாயிருக்காரு. அது உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா அமையும். நல்லதா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். பயன்படுத்திடுங்க. அடுத்து ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் பகவான் வக்ரத்துல இருக்காரு. உங்களுக்காக 5ஆம் இடத்துல வக்ரத்துல இருக்கிறதுனால 5 அப்படிங்கிறது குழந்தைகள் ஸ்தானம். ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கவனத்துடன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தை ஸ்தானம் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா குலதெய்வ ஸ்தானமும் கூட, அதெல்லாம் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் கூட. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனங்கள் இருக்கிறது கண்டிப்பாக தேவை. இந்த ஜாதகத்துல வந்து ஒருவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்திம காலம் வரைக்கும் செல்வ செழிப்போடு சுக்கிரன் நல்லா இருந்தா வாழ்வார்னு சொன்னோம். அதே இது சுக்கிரன் நல்லா இல்லை, சரியா இல்லை அப்படின்னா அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு சுயமா வீடு கட்டணும்னு கூட யோசிக்க முடியாது அவரால். அப்படிப்பட்ட ஒரு நிலை நீடிக்கும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிலைகள் தான் நீடிக்கும். சுக்கிர பயிற்சி மிக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு குருவினுடைய பார்வையினால. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.